லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40, 41, 42. பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்திலே, இந்த 10ஆம் அதிகாரத்திலே நாம் அநேக முறை இந்த சம்பவத்தை குறித்து வாசித்திருப்போம். ஒரு வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு போகிறார். அந்த வீட்டிலே 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒருத்தி பெயர் மார்த்தாள், இன்னொருத்தி பெயர் மரியாள். அவர்களுக்கு ஒரு சகோதரனும் உண்டு. அது இங்கே சொல்லப்படவில்லை. லாசருவைத்தான் ஆண்டவர் மரித்தோரிலிருந்து 4 நாட்கள் மரித்து 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினார். இப்போ இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது, இங்கே ஆண்டவர் போயிருக்கிற பொழுது, அங்கே 2 சகோதரிகளும் இருக்கிற பொழுது, ஒரு சகோதரி தன்னுடைய மற்ற சகோதரியை நோக்கி குற்றம் சுமத்துகிறாள். அல்லேலூயா. இப்போ நாம் வாசிக்கிற பொழுது, அவள் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்து ஆண்டவர்கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 41, 42, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரம் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாயிருக்கிறோம். பல போராட்டங்கள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, பாடுகள் வருகிற பொழுது, வியாதிகள் வருகிற பொழுது, வேதனைகள் நம்மை சூழுகிற பொழுது நம்முடைய உள்ளம் கலக்கம் அடைகிறது. பற்பல காரியங்களை நினைத்து பல போராட்டங்களை மேற்கொள்ளுகிற பலன் நமக்கு இல்லாமல் போகிற பொழுது நாம் கலங்கி ஆண்டவர்கிட்டே சில நேரம் என்ன பண்ணுறோம்? கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏன் கலங்குகிறாய்? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறது, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது என்னதுதான்? ஒன்று. அது என்ன ஒன்று? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவையான ஒன்றே ஒன்று. என்னது? கர்த்தரிடத்திலே நல்ல பங்கு. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சொத்துல பங்கு. அல்லேலூயா. நல்ல பங்குனா என்ன? அவருடைய சொத்துல பங்கு வேணும். அதான் பரலோக பாக்கியம். அல்லேலூயா. அப்போ மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த பகுதியிலிருந்து சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு அந்த சகோதரிகள் இருந்த வீட்டுக்குள்ளே போகிறார். அந்த வீட்டுக்குள்ளே அவர் விருந்தாளியாய் வருகிற பொழுது 2 சகோதரிக்கும் என்ன ஆசை இருந்திருக்கும்? 2 பேருக்குமே என்ன ஆசை இருந்திருக்கும்? ஆண்டவராகிய இயேசு வருகிறார், அவரை நல்லா கவனிக்கணும். நமக்கு விருந்தாளியாக வர்றவங்கள நல்லா, எல்லா தமிழர் பண்பாடு அதுதானே. நம்முடைய தமிழர் பண்பாடு, வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தால் பயவனாக இருந்தால் கூட என்ன செய்யணுமா? வாங்கன்னு சொல்லி 1 டம்ளர் தண்ணியாவது கொடுக்கும். இப்போ வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நன்றாக கவனித்தால்தான் அவர் வீட்டில் இருப்பார். வீட்டுக்கு வரும்போதே வாசல்லே நீ யார், இங்கே யாரும் இல்லைன்னா என்ன ஆயிடுவார்? போயிடுவார். இப்போ இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்து விட்டார். 2 சகோதரிகளும் நமக்கு வீட்டுக்குள்ளே வந்த அந்த பெரிய போதகர், இஸ்ரவேலில் அவர் பெரிய போதகர், தீர்க்கதரிசி, மேசியா என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி அவர் இயேசுவாக வந்திருக்கிறார்னோடனே அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம வீட்டில் வச்சு அவரை நல்லா கவனிக்கணும். 2 பேரும் போட்டி போட்டு ஆண்டவரை கவனிக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புகிறார். 2 பேருமே 2 வகையிலே அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. மரியாள் என்ன செய்தாள்? நேர போய் ஆண்டவரை உட்கார வச்சு அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டான். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற ஆர்வமாக இருந்தாள். அல்லேலூயா. மார்த்தாள் என்ன செய்தாள்? வீட்டுக்குள்ளே போய் கர்த்தருக்கு என்னென்ன வேணும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் இன்னைக்கு வந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு எங்கே என்ன சமையல் பண்ணலாம், அவரை எங்கே தங்க வைக்கலாம், அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவள் செய்ய ஆரம்பித்தாள். அல்லேலூயா.
ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், பிரியமாய் நடக்கணும். மரியாள் தேவனோடு நேரத்தை செலவிட விரும்பினாள். மார்த்தாளோ தேவனுக்காக அவருக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை எல்லாம் செய்யும்படியாய் வீட்டு வேலைகளை அவள் செய்ய ஆரம்பித்தாள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை படைத்த தேவன் நம்மோடு என்ன எதிர்பார்க்கிறார்? ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்த பொழுது அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும், அப்படித்தானா? தினமும் அவர்களோடு பேச வேண்டும் என்று பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் எல்லாம் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே வருகிறார். ஆதாமை பார்த்து பேச விரும்புகிறார், ஆதாமோடு உறவாடுகிறார், ஏவாளோடு பேசுகிறார். அவர் படைத்ததின் நோக்கம், தன்னுடைய ஜனங்களை படைத்ததின் நோக்கம் எப்போதும் அவரோடு பேச வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய முதன்மையான எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்டார். எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவருடைய பிரதான நோக்கம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் எப்போதும் அவரோடு கூட இருக்கணும். சில பெற்றோர்கள் விரும்புவாங்க, வயதான நாட்களில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய ஆர்வம் என்னமா இருக்கும்? எல்லா பிள்ளைகளும் என் கூடயே இருக்கும். எந்த தாய் தகப்பன் ஒரு 70-80 வயது கடந்த பெற்றோர்களை யோசித்து பாருங்க, பேசி பாருங்க, என் பிள்ளைகள் எப்பவும் என் கூட தான். இப்போ அதை நாங்கள் அனுபவபூர்வமாய் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன். எங்கள் அப்பா வாரம் போனாலும் இன்னும் எத்தனை நாள் வராமலே இருக்கானா, எப்போ வருவான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தாய் தகப்பனுக்கே தன் பிள்ளைகளை அதிகமாய் தேடுகிற பொழுது நம்மை படைத்த தேவன் எவ்வளவு அதிகமாய் தேடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு பிரஸ்டீஜ், ஒரு வேல்யூ கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த புத்திர சுவிகார ஆவியை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. மரியாள் அவர் பாதத்தருகே அமர்ந்து நேரத்தை செலவிடுகிறாள். ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறா பாருங்க, தேவனுக்கு எது பிரியம் என நினைத்து மற்ற காரியங்களில் கவனம் செலுத்துகிறாள். 40ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடை. பற்பல வேலைகளை செய்தாள். என்ன வேலை செஞ்சிருப்பா? யோசித்து பாருங்க. எப்பவுமே வேதத்திலே நாம் வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அதோடு ஒன்றிச்சு போயிடணும். மார்த்தாள் வீட்டில் மரியாள் வீட்டில் ஏசப்பா போயிருக்காருன்னா நாமும் கூட என்ன செய்யணும்? வாசிக்கும் போதே உள்ளே போயிடணும். அல்லேலூயா. ஏன்னா வேதத்தை வாசித்து நம்ம என்ன செய்யணுமா? நல்லா மைண்டில் ஏற்றி அதை படிக்கும் பொழுது தான் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். இப்போ ஆண்டவர் அங்கே போய் என்ன பண்ணுவார்? அப்படி அது கூட சேர்ந்து நம்ம யோசிக்கும் போது தான் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ மார்த்தாள் பற்பல காரியங்கள் என்ன செய்திருப்பாள்? என்ன செஞ்சிருப்பா? ஆண்டவருக்கு நல்ல சாப்பாடு போடணும், இன்னைக்கு சமையல் வேலையை செய்யணும். அந்த சமையலை செய்யறதுக்கு காய்கறி வெட்டி இருந்திருப்பா, பாத்திரங்களை எல்லாம் ரெடி பண்ணியிருப்பா, சமையலறையில் கிடந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணியிருப்பா, வீட்டை பெருக்கி க்ளீன் பண்ணியிருப்பா. நைட்டு ஆண்டவர் படுக்க எந்த ரூமை ரெடி பண்ணலாம், ஒரு நல்ல ரூமை தேடி இருப்பா. குப்பையெல்லாம் எடுத்து பெட்டெல்லாம் போட்டு அப்போ பாருங்க தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணியிருப்பா. அவ்வளோ வேலையை ஒத்து என்ன செய்கிறாளாம்? தனியே செய்கிறாள். இப்போ அவளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆண்டவர் கூட இருக்கிறத அவள் எதிர்பார்க்கல. அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவருக்கு மற்ற காரியங்களை செய்வதில், பற்பல வேலைகளை செய்வதில் அவள் கவனம் செலுத்துகிறாள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்கணும், இந்த 2 காரியங்களை வைத்து நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு மரியாளை போல இருக்கிறோமா? மார்த்தாளை போல இருக்கிறோமா? நாம் அநேக நேரங்களில் என்ன செய்வோம்னா, மார்த்தாளை போல சிலர் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? நான் கரெக்டாக சர்ச்சுக்கு சண்டே போயிடுறேன், காணிக்கை கரெக்டாக கொடுத்துட்றேன், தசமபாகத்தை கொடுத்துட்றேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏழைகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன், ஏழைகளின் சிரிப்பை இறைவனை காண்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரோட நேரம் செலவிட விரும்ப ஏதோ கோயிலுக்கு போகணும், காணிக்கை போடணும், கடமுறைக்கு செய்யணும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில்
ஒரு பரிசேயன் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். 11, 12 வசனங்களை வாசிக்கிற பொழுது, பரிசேயன் நின்று, ம் தேவனே, ம் நான் பரிகாரர், ம் அநியாயக்காரர், ம் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் ம் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராது நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். வாரத்தில் 2 தரம் உபவாசம் வாரத்தில் 2 நேரம் உபவாசம் பண்ணுறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாருங்க, அப்போ அந்த பரிசேயனுடைய நீதி, ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ அந்த பரிசேயனுடைய நீதி என்னன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருகிறது இல்லை. ஆண்டவருக்காக நான் அதை செய்தேன், இதை செய்தேன். சில பாருங்க, காணிக்கைக்கு நான் சர்ச்சுக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுத்தேன், டியூப் லைட்டு கொடுத்துருப்பாங்க, மேலே பேர் எழுதி வெளிச்சமே வராதபடி பேரை எழுதியிருப்பாங்க. அப்போ பற்பல காரியங்களை மார்த்தாள் செய்தது போல செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது சுய நீதியை காட்டுகிறது. நம்முடைய நீதி ஏசாயா 64 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நிறைய குடும்பங்களில் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது. ஆனால் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று நம்ம பல காரியங்களை, பற்பல வேலைகளை செய்வதில் தீவிரமாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. அதையே செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். ஆனால் முதன்மையாய் நாம் தேட வேண்டியது என்னது? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது. அல்லேலூயா. அதைத்தான் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் விரும்புவது என்ன? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமென். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுப்பது. அப்போ நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? மார்த்தாளை போல இருக்கிறோமா? மரியாளை போல இருக்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்தில் நேரத்தை செலவிடுகிறோமா? இல்லை ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்கிறேன் என்று எல்லா இடமும் சுற்றி திரிந்து பற்பல வேலைகளை மாத்திரம் செய்கிறோமா? ஆண்டவர் விரும்புவது அவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, யாக்கோபு, ஏசா. யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27 நாம் வாசிக்கிறோம், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் மனசஞ்சாரியுமாய் இருந்தார். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். பாருங்க, இப்போ யாக்கோபு, ஏசா. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். ஏன் ஆண்டவர் 2 சகோதரர்கள் ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க, ஆனால் ஏன் அப்படி ஒருத்தனை மட்டும் நேசிக்கிறார், ஒருத்தனை வெறுக்கிறார்? மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரை பிரியப்படுத்தத்தான் விரும்பினார்கள். ஆனால் ஏன் மார்த்தாளை கடிந்து கொண்டார், மரியாளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார்? பாருங்க, இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது யாக்கோபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். அவனுடைய வேலை என்னன்னா, வீட்டிலே இருக்கு, தாய் தகப்பன் பக்கத்திலே இருந்து நல்ல குணமுள்ளவனாய் கூடாரவாசியாக இருந்து உள்ளேயே சேவகம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறான். ஆனால் ஏசா எப்படிப்பட்டவனா? வேட்டைக்காரன், பல உயிர்களை கொல்லுகிறவன், மனசஞ்சாரி. எப்போ பார்த்தாலும் காட்டுக்குள்ளே தான் இருப்பான், வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டான். பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோபை அதனால தான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன், தாசனாகி யாக்கோபே. இப்போ இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஊரெல்லாம் போய் எல்லாவற்றையும் செய்வதை விட அவருடைய பாதத்திலே அமர்ந்து அதிக நேரத்தை செலவிடுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேக ஊழியங்களை செய்து அத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன் என்பதை விட என் வீட்டுக்குள்ளே நான் இருந்து ஜெபித்து என் குடும்பத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தினேன் என்பதுதான் பெரிய ஊழியம். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போலத்தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அங்கே ஆண்டவர் சவுலை ராஜாவிலிருந்து தள்ளி தாவீதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பி சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே 1 சாமுவேல் 16:6 வாசிக்கிறோம், அங்கே எலியாப் என்ற ஒரு தாவீதுடைய மூத்த சகோதரன், அவன் இராணுவ வீரன். அவன் வருகிற பொழுது சாமுவேல் என்ன நினைத்தானா,
இவன் தான் ஆக்கும். எப்படி சத்தமா வாசிங்க? அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும். அப்போ சாமுவேல் என்ன நினைக்கிறான்? அவன் பெரிய இராணுவ வீரன், யுத்த வீரன், கவர்மெண்ட் சர்வன்ட், பார்க்கறதுக்கு ஆஜானு பாகுவா இருக்கிறான். இவன் தான் ஆக்கும், இவனாத்தான் இருக்கும் அப்படின்னு சாமுவேல் நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் என்ன செய்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர்ட்ட சாட்சி பெற வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். தாவீது சாட்சியை பெற்றான். அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்தாலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். தன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவனாயிருந்தான். ஆகவே கர்த்தர் அவனை சாட்சியை வைத்து அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது எப்போதும் கர்த்தரோடு, கர்த்தரை எக்காலமும் அவர் துதி எப்போதும் நம்ம வாயில இருக்குதா, அப்பந்தான் நம்மை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. மரியாள் அதை செய்தாள், மார்த்தாள் அதை செய்ய மறந்தாள். அல்லேலூயா. சரி, இது ஜென்ரலாக எல்லாருமே இதை கேட்டிருப்போம், இந்த வசனங்களை கேட்டிருப்போம், இந்த விளக்கங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதற்கு உள்ளாக ஆண்டவர் ஏன் ரெண்டு பேரையும் எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்? மார்த்தாளிடத்தில் இருக்கிற அந்த குணங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு 3 காரியங்கள் மூலமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்த்தாள் மரியாளை குறித்து ஆண்டவர்கிட்ட குற்றம் சொல்லுகிறாள். ஆண்டவரே, இவ இப்படி இருக்கிறாளே. அப்போ மரியாளுக்காக ஆண்டவர் என்ன செய்தாராம்? பரிந்து பேசினார். அல்லேலூயா. மார்த்தாள் சொன்ன உடனே மரியாளை ஆண்டவர் கடிந்து கொண்டாரா? நீ போய் செய்யி சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல. மரியாளுக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ ஏன் அதை செய்தார்? அதை நாம் பார்க்க போகிறோம். மார்த்தாள் எப்படிப்பட்டவளாம்? நல்ல திறமை உள்ளவள், அவள் தைரியம் உள்ளவள், நிறைய தாளந்துகளை பெற்றவள். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற பொழுது தன்னுடைய சகோதரன் லாசரு மரித்த உடனே முத ஆண்டவர்கிட்ட போனது யாரு? மார்த்தாள் தான் ஓடுறா. அவர் எங்கேயோ வனாந்தரத்தில் இருக்கார், இன்னும் ஊருக்குள்ளே வரல. அவளுக்கு போகிற வழி தெரியுமோ என்னமோ, ஆனால் ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு உடனே துணிந்து உடனே ஓடுறா. அவள் துணிந்து காரியங்களை செய்யக்கூடியவள். அவள்கிட்ட நல்ல திறமைகள் இருக்கு. கிராமத்துக்கு வெளியே ஓடுறா. ஆனால் மரியாளுக்கு நல்ல அந்த திறமை இல்லை, ஒரு துணிவு இல்லை, ஒரு தைரியம் இல்லை. அவள் என்ன செய்ய? ஆண்டவரே, நான் ஒரு பலகீனமான, என்னால் ஒன்றுமே முடியாது எப்படி சொல்லுகிறாள். ஆனால் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது தான்? வீட்டுக்குள்ளே ஏசப்பா அவரை, அதை பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு வருகிற பொழுது அவள் என்ன செய்தாளாம்? விலையேறப்பெற்ற தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து பாருங்க, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு தைலத்தை பூசுவாள். ஆனால் மார்த்தாள் வெளியே போய் எல்லாத்தையும் செய்வாள். அப்போ மார்த்தாளுக்கு அவ்வளவு திறமைகள், தைரியம் எல்லாமே இருந்தது. மரியாளோ வீட்டுக்குள்ளே இருந்தா நான் பலவீன பாண்டம் என்று சொன்னாள். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 1:27 அந்த வசனம் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐயோ நான் ஒரு பலகீனமானவன், என்னால் ஒன்றும் முடியலன்னு சொல்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னால் அந்த ஊழியத்தை செய்ய முடியாத ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை இப்படி சொல்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்றைக்குமே பலமுள்ளவைகளை தேடி வரவில்லை, நலிந்து போனவைகளை, நசல் கொண்டதையும் தேடித்தான் அவர்களை கொண்டு தான் வல்லமை எடுத்து பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, இப்படி இருக்கிற பொழுது ஏன் ஆண்டவர் மார்த்தாளை கடிந்து கொண்டார்? முதலாவது நாம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி. போதும். பாருங்க, ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இருக்கிறார், அங்கே போதகம் நடந்துக்கிட்டு இருக்கு. மார்த்தாளுங்க இருந்து கிச்சனில் வேலை செய்தாலோ, பெட்ரூமில் வேலை செய்தாலோ, இல்லை வீட்டை பெருக்கிட்டு இருந்தாலோ, தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலோ என்னன்னு நமக்கு தெரியாது.
திடீர்னு வர்றா, வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி. அவன் முதல்ல சொல்லுகிற காரியம், நான் தனியே வேலை செய்யும்படி, நான் தனியே இருக்கிறேன், நான் தனித்து விடப்பட்டு விட்டேன் என்கிற ஒரு சுயபரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது நான் தனியே இருக்கிறேன், எல்லாரும் அங்கே நல்லா இருக்காங்க, நான் மட்டும் தனிமையில். தனிமைதான் சத்ருவின் முதல் ஆயுதம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொன்னான்னா அந்த தனிமையில் தான் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. ஒரு நாள் நான் தனியே இருக்கிறேன் நீ தேவனுடைய பிள்ளை சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு பாடலில் பாடணும், நீர் என்னோடு இருக்கிறீர், நான் தனியே இல்லை, எப்பொழுதும் அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொன்னார். சீசர்கள் எல்லாம் அவரை பிடிக்க வரும்போது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இதோ மனுஷகுமாரன் பல பாடுகளை படப்போகிறார், இதோ அவரை பிடிக்க வருகிறார்கள், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு தனியே விட்டுவிடும் காலம். ஆனாலும் சொன்னாலும் உடனே மாத்திருந்தார். என்ன சொல்றார்? ஆனாலும் நான் தனித்திரேன், என் பிதா என்னோடு கூட. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விரும்பாத காரியம், ஆண்டவரே நான் தனியாக போயிட்டேனே, எனக்கு நீர் கூடயே இல்லையே அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஏன் மார்த்தாளை மரியாள் தனியாக விட்டு வந்தா? மார்த்தாளுக்கு சொன்னேன், நிறைய துடுதுடுன்னு செய்யக்கூடியவா, திறமை நிறையா இருக்குது, டக்கு டக்குன்னு செய்யக்கூடியவா. ஆனால் மரியாளுக்கு இந்த திறமை கிடையாது. அப்போ ஏன் மரியாள் மார்த்தாளுக்கு உதவி செய்யாமல் ஆண்டோடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தான்னா, முதலாவது மார்த்தாளிடத்தில் காணப்பட்ட காரியம் டாமினேட்டிங் ஸ்பிரிட், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நிறைய பேருக்கு அந்த இது உண்டு, எனக்கு தான் எல்லாம், நான் சொல்லதான் நீ செய்யணும். அல்லேலூயா. இப்போ சிலருக்கு பாருங்கள், ஒரு வேலையை சில பிள்ளைகளுக்கு கொடுத்தா இந்த வேலையை போய் செய்துட்டு வாப்பான்னு சொன்னால் அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப பிரச்சனையாக்கி இதை விட என்ன ஆகிருக்கும், இதை நம்மளே செஞ்சுருக்கலாமே. சில நேரம் நான் வேலை பார்க்கும்போது அப்படி தான், நிறைய வேலைகள் இருக்கும். ஹெச்ஓடி ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிடுவார், இந்த ஃபைலை பாருங்கள், இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, இந்த ஃபைல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபைலை பாரு, இந்த ஃபைலை பாரு இப்படின்னு கொடுப்போம். கொடுக்கும்போது யோசித்து கொடுக்கணும், கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். சிலவன் வாங்கி அப்படியே வச்சுட்டு போயிடுவான், சிலர் கரெக்டாக பண்ணுவாங்க. அப்போ நம்ம கொடுக்குற வேலையை கரெக்டான ஆள்கிட்ட, அப்போ பாருங்கள், ஒருத்தங்கிட்டலாம் கொடுத்தா இவன்ட்ட வேலையே நடக்காதுன்னு தெரியும். ஒரு முறை அப்படி தான் கொடுத்து ஐஎஸ்ஓ மீட்டிங் மறுநாள் எல்லோரும் ஃபைலை கொண்டு வச்சுட்டாங்க. சார் கொடுக்கும்போது டன் அப்படிமா. ஆனால் கேட்டால் சார் ஃபைல் இங்கே தான் வச்சேன், தேடிட்டு வரேன் இப்போ அப்படின்னு. ஒன்றுமே செஞ்சுருக்கம்மா. கடைசியில் ஏன்டா இவன்ட்ட கொடுத்தோம், நாமே செஞ்சுருக்கலாமே. ஒரு மார்த்தாள் கூட சில காரியங்களை இவட்ட கொடுக்க விரும்பாமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த மரியாளுக்கு ஒன்றும் தெரியாது, கொடுத்தாலும் இவா வேஸ்ட் அப்படி அவளை கண்டுக்கிடாமல் இருந்ததுனால அவங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். என்ன ஒன்று, மரியாளே போய் செஞ்சாலும் அவள் குற்றப்படுத்திற, இதை இப்படியா செய்கிறது, இப்படி செய், இதை அப்படி செய். சில நம்ம வீட்டில் நமக்கு தெரியும், செஞ்சாலும் தப்பு, செய்யலைனாலும் செய்யலைன்னா ஏன் செய்யலை, செய்தா ஏன் செய்தா, அது எல்லா வீட்டிலையும் உள்ளது. இதை எல்லாம் மரியாள் அறிந்திருந்தவளாய், சரி அவளே வேலை செய்யட்டுன்னு அவள் அமைதியாக வந்து உட்கார்ந்துருக்கலாம். அவளுக்கு அடிமையாக வேலை செய்ய விருப்பம் இல்லை, தன்னிச்சே எதையும் அவள் செய்ய விட மாட்டாள். இது முதலாவது காரியம். ரெண்டாவது பார்க்கிறோம், நம்முடைய இது எதை குறிக்கிறது என்றால், அந்த மார்த்தாளுடைய குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்டு செய்யணும். ஆமாம், நம்ம விருப்பப்படித்தான் எல்லாம் நடக்குன்னு எந்த சூழ்நிலையும் எங்கேயுமே நம்ம நினைக்கவே முடியாது. ஆண்டோடைய காரியங்கள் அப்படி தான். நிறைய நேரங்களில் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது நாம் நினைப்போம், ஆண்டவரே இதை இப்படி சரி பண்ணிட்டா நல்லா இருக்குமே, இதை இப்படி விட்டுறாதங்க, இப்படி செய்யுங்க. நம்ம என்ன செய்வோம், அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, அந்த மார்த்தாளுடைய அந்த குணத்தை கண்டு தான் மரியாள் ஒதுங்கியிருப்பாள்னு நான் நினைக்கிறேன், அதை தியானிக்கிற போது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு வேலையில் இருந்தோன்னா என்ன செய்யக்கூடாது, நாம் நினைக்கிறபடி தான் நடக்குன்னிட்டு ஒன்றுக்கு இல்லாத இவனெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதான், தள்ளக்கூடாதான். எப்போவுமே பாருங்கள், வேலை செய்யும்போது டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம் ஒர்க்னால் என்ன, ஒரு ஆள் இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள அரவணைச்சி வேலை வாங்குறது தான் பெரிய காரியம். மார்த்தாளிடத்தில் அந்த குணம் இல்லை, ஆகவே மரியா ஒதுங்கிட்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேலை செய்கிற இடத்துல நமக்கு என்ன அவசியம், எல்லாரையும் அரவணைத்து அவர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகும். அடுத்தால பாருங்க,
நம்ம செய்கிற வேலையில் நம்ம வேலை செய்கிற பொழுது யார் யார் எப்படி என்பதை நம்ம கருத்தாய் கவனித்து அவர்களை அதற்கேற்றபடி நடத்தறிந்து கொள்ள வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை நாம் தாங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சில இதை செய்யும்போது உனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நாம இருக்காமல் அதையும் நம்ம என்ன செய்யுமா? அதைத்தான் ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறோட நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று சொன்னார். அவருக்கு பிரியமாய் நடவாமல் மற்றவர்களை எல்லாம் என்ன செய்தாராம்? அரவணைத்து நடந்தார். அல்லேலூயா. அதை போல கூட உள்ளவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நாம் என்ன செய்யணும்? வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் மார்த்தாள் அதை கொடுத்ததா தெரியலை. அவன் நினைக்கிறபடி நடக்கணும்னு சொன்னனால மரியாள் ஒதுங்கி. அப்போ இன்றைக்கு நமக்கு அந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் என்ன செய்யக்கூடாது? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மார்த்தாளுக்குள்ளே இருந்த இன்னொரு காரியம், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னபடி தனிமை உணர்வு. நான் தனியே வேலை செய்யும்படி, இந்த வார்த்தை அவள் வாயில் இருந்து வந்த உடனே ஆண்டவருக்கு என்ன ஆயிற்று? ரொம்ப ஏமாற்றமாயிற்று. ஏன்னா ஏசப்பா உள்ள இருக்கிறார். இயேசு வீட்டுக்குள் இருக்கிற பொழுதே மார்த்தாளுக்கு சாத்தான் என்ன உணர்வை கொடுத்தான்? தனிமை உணர்வை கொடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பல பிள்ளைகள் வீட்டில் கெட்டு போவதற்கு காரணம் தனிமை உணர்வு. செல்போனுக்கு பிள்ளைகள் அதிகமாக அடிமைப்பட்டு கிடப்பதற்கு காரணம் தனிமை. அதைத்தான் ஆண்டவர் ஆதாமுக்கே யோசித்து மனிதன் தனிமையாக இருப்பது, தனிமையாக இருக்கிற மனுஷனுடைய மூளை சாத்தானுடைய தொழிற்சாலையாம். ஒருத்தன் எழுதியிருக்கிறான், சோம்பேறியின் மூளையும் சாத்தானின் தொழிற்சாலை, தனிமையாக இருப்பவனுடைய மூளையும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறார்கள். தனிமை உணர்வு. இந்த தனிமை உணர்வு வருகிற பொழுதுதான் அநேக தேவையில்லாத எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமை வரும். இப்போ அவள் அங்கே இருந்து வேலை செய்கிற பொழுது நான் தனியாக வேலை செய்கிறேன்னு அவளுக்கு என்ன வருது? இப்போ சகோதரி மேலே பொறாமை வருகிறது. நான் மட்டும் வேலை செய்கிறேன், அவள் அங்கே எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது. நம்முடைய சில நேரம் நம்ம வேலை செய்கிற இடங்களில் கூட நாம் சின்சியராக வேலை செய்வோம். நாம் செய்கிற வேலையை பார்க்கும்போது நிறைய பேர் வேலை செய்யாமல் ஓபி டிபிக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதை கண்டு நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நான் தனியாக தான், நான் மட்டும்தான் வேலை செய்தேன், அவங்கெல்லாம் சும்மா இருக்காங்களேன்னு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? அவங்க மேலே கோவப்படக்கூடாது. அல்லேலூயா. நான் தனியே இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். நமக்குள்ள பிரச்சனைகளால் மற்றவர்கள் மீது எரிச்சலும் கோபமும் வருகிறதா? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிக்கிறோமா? இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் நமக்கு யார் குணம் இருக்குது? மார்த்தாளின் குணம் இருக்குது. அதனால தான் நான் தனியாக இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் செய்யணும், அவளும் செய்யட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் என்ன செய்கிறார்? ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறார். அப்போ ஒரு மனுஷன் தனிமை எண்ணம் இருக்கிற பொழுது அவனுக்குள்ளே வருகிற காரியங்கள், முதலாவது அடிமைத்தனம், ரெண்டாவது பொறாமை. அடிமைத்தனம்னா என்ன? செல்போன், போதை அடிமைத்தனம், பொறாமை, எரிச்சல், கோபம், திணிப்பு, தன்னுடைய காரியங்களை மற்றவர்கள் மேல் திணிப்பு. கடைசியாக பார்த்தா தனிமையாக இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா தற்கொலை எண்ணம், பிசாசுடைய கடைசி ஆயுதம். அன்னைக்கு பேப்பரில் ஒரு நாள் வாசித்தேன், ஒரு 80 வயது முதியவர் தூக்கிட்டு கொண்டார்னு ஹெட்லைன். என்ன நீ உள்ளே போய் வாசித்தா 2 பேர் கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க. வயசான காலம், பிள்ளைகள் பார்க்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு? இறந்துடுச்சு. இறந்து போன உடனே இவரால் தனியாக ஒன்றுமே பண்ண முடியல. தனிமை எண்ணம். 80 வயது முதியவர் தூக்கு போட்டு தன்னுடைய உயிரையே எடுத்துக்கிட்டார். பாருங்க, தனிமை எண்ணம் பிசாசு தற்கொலைக்கு நேராய் கொண்டு போகிறது. அப்போ இப்படிப்பட்ட தனிமை எண்ணம் மார்த்தாளுக்குள் இருந்தது, தேவனுக்கு பிடிக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிற பொழுதே அவளுக்கு தனிமை எண்ணம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கும். சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மளால் சில வேலையை செய்ய முடியலையா, ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பலந்தார், என்னால் முடியல, பலந்தார். பலம் இல்லைன்னா மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் இருக்கணும், மரண நேரத்திலையும் இருக்கணும். அல்லேலூயா. மரிக்க போகிறேன் என்ன அவ்வளவுதான் நீ சொல்லுகிற பொழுது கூட அந்த இது இருக்கணும். அல்லேலூயா.
அப்போ கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். என் சகோதரன் மரண படுக்கையில் நான் சொன்னது தான், நீ பயப்படாத, கவலைப்படாத, ஆண்டவர் கைவிட மாட்டார், தைரியமாயிரு. ஏன்னா மரித்ததோடு அவர் உடவுகிறவர் அல்ல, மரணத்துக்கு பிறகு நம்மோடு கூட வருகிறவர். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது மட்டும் நம்மை இல்லை, அவர் மரித்த பிறகும் கைவிடாமல் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும்போதும் கைவிட மாட்டார், மரணமே வந்தால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் அந்த தனிமை எண்ணம் மார்த்தாளுக்குள் இருந்தது. ஆகவே தான் கர்த்தர் மரியாளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். ரெண்டாவது அவ என்ன சொல்றா பாருங்க, அந்த 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை. இப்ப ரெண்டாவது என்ன சொல்றா? முதலாவது என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா, ரெண்டாவது என்ன செய்யறாரு? உமக்கு, யாருக்கு? உமக்கு. இப்படி யாராவது சொல்றீங்களா? சொன்னாங்க, சீசர்களே சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க தெரியுமா? மத்தேயு, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, அங்கே அவர்கள் கடலில் போய்கிட்டு இருக்காங்க. கப்பலில் பிரயாணம் பண்ணும் போது பயங்கரமாக புயல் காற்று அடித்து கப்பல் கவிழ போகும்பொழுது 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாராம் தெரியுமா? அதில் கீழே வரல. மத்தேயு 8:26 இதே சூழ்நிலை வருகிற பொழுது நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? மத்தேயு 8:26 அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து. அப்போ இதில் ஏதாவது கொஞ்சம் புரியும்படியாக இருக்குதா? யோசித்து பாருங்க. காற்றும் புயலும் அடிச்சுக்கிட்டு இருக்குது, கப்பல் கவிழ போகுது, அப்போ கூட நீ கேட்காதங்கிறாரு. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? காற்றையும் கடலையும் அதுக்கு பிறகு கடிந்து கொண்டார். தேவனுடைய நடத்துதல்களை சகோதரன் சொன்ன மாதிரி சில நேரங்களை நம்மால் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. குருட்டுத்தனமாக விசுவாசிக்கணும். அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட சில நேரங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ மார்த்தாளுடைய காரியமும் அதுதான். ஆண்டவரே, போதகரே, நான் தனியாக வேலை செய்கிறத விட்டு உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? மார்த்தாள் கேட்டது நியாயமா தப்பா? நியாயம்தானே? உண்மையை சொல்லணும், நியாயம்தான். 2 பேர் இருக்காங்க, ஒருத்தி வேலை செய்யாமல் கள்ளத்தனமாக ஓடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இன்னொருத்தி உளுந்து மாக்குன்னு வேலை செய்கிற. அவளுக்கு கோவம் வரும், எரிச்சல் வரும், நம்மளை விட்டுட்டு போயிட்டாளேன்னு. அப்போ போய் கேட்குறது நியாயம் தானே? அப்போ மார்த்தாள் நியாயமாக தான் கேட்டாங்கன்னா ஆண்டவர் அதை குறித்து கவலைப்பட்டாரா? அவருக்கு அதை குறித்து ஒரு துளி கூட கவலை இல்லை. உலக பிரகாரமாக பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? மரியாள் போ, அக்காவுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. நம்மளாக இருந்தால் அதுதான் சொல்லியிருப்போம். அப்படி தானே? என்ன இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு போ, போய் வேலை செய். வேலை செய்யாமல் இங்கே வந்து உட்காந்து ஏமாத்துறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்த்தாள் அதை எதிர்பார்த்து தான் வந்து சொல்கிறா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? எதையுமே சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இருந்ததாக தெரியவில்லை. ஏன்? காரணம் என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6:31 34 வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் 31 பார்த்துங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இது எல்லாம் உங்களுக்கு தேவனி அவருக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்போ ஆண்டவருடைய வழி இதுதான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இந்த கவலை வேண்டாம். அப்போ மார்த்தாள் வந்து சொன்ன உடனே என்ன செய்கிறாரு? அவர் அதை கண்டுகிடவே இல்லை. சில நேரங்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் அநீதியாக செய்வது போல தோன்றும், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீதியாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. இப்போ இந்த ஒரு காரியமும் இருந்திருக்கலாம், எதை குறிச்சும் கவலைப்படாதேன். ரெண்டாவது என்னதான் இருந்திருக்கலாம்? அவர் எதனால் ஆண்டவர் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம்? மரியாளை பற்றிய குறையை என்ன செய்கிறா? எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறாள். அல்லேலூயா. பிறருடைய குறைகளை மற்றவர்கள் முன்பாக நாம் சொல்லுவதை தேவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அது அதை குறிக்கிறது. அல்லேலூயா.
நேர மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார், போய் உமக்கு கவலை இல்லையா, அவள் என்னை தனியாக விட்டு வந்திருக்கிறாள், குறை சொல்லுகிற ஆவி. இப்போ பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக குற்றப்படுத்துகிறாள். இன்னைக்கு நாம் நிறைய நேரங்களில் செய்கிற காரியம் அதுதான். பெற்றோர்களை குறை சொல்லுவது, ஊழியக்காரங்களை குறை சொல்லுவது, சின்ன காரியத்தை பெருசாக்கி காட்டுவது, இது தேவனுக்கு பிரியமற்ற காரியம். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் முன்பாக அவள் குற்றப்படுத்துகிறாள், உமக்கு கவலை இல்லையா? இன்னொரு விதத்தில் கேட்கணும், கொஞ்சமாவது உமக்கு வலி வருத்தம் இருக்கா? நான் தனியாக கிடந்து இப்படி சாகுறேனே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரவிடக்கூடாதா? அப்போ எல்லாருக்கும் முன்பாக குற்றப்படுத்துகிறது யாருடைய வேலை? அதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சுமத்துகிறது யாரு? சாத்தான். அப்போ இங்கே மார்த்தாள் என்ன ஆயிட்டா? சாத்தானுடைய ஏஜெண்ட் ஆகிட்டா. குற்றப்படுத்துகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் யோசித்து பார்க்கணும். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில சோர்வுகள் வரலாம், இழப்புகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சோதனை வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை குறை சொல்லுகிற காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உமக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறார். ஆனால் கேட்கணும் போல தான் இருக்கும். இவ்வளோ தூரம் உமக்காக இதெல்லாம் செய்தேனே, கண்டுக்கிட மாட்டேங்கிற, இப்படி விட்டுட்டியரே, சில நேரம் கேட்குறோம். அப்போ அது என்ன குணமா? மார்த்தாளுடைய குணம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறான் பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகிற பொழுது ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த உண்மையான தேவ மனிதன் என்ன சொல்வானா? அதை நல்ல போராட்டமாக எடுத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. போராட்டம் தான் அது. மார்த்தாளுக்கு அது ஒரு போராட்டம். ஆனால் இங்கே தேவ மனுஷன் சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை போராடினேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற வேலை, நம்ம இதை செய்கிற வேலை கூட ஒரு ஊழியம் தானே ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வீட்டில் நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்களோ அது கூட கர்த்தருடைய பார்வையில் ஒரு ஊழியம். உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். தனியாக நான் இருக்கேன் நீ நினைக்கக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, ஆண்டவர் மேலே நீர் கவலை இல்லாமல் இப்படி பண்ணிட்டீரன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவரே, இதை செய்வதற்கு எனக்கு பலந்தாரும், எனக்கு கிருபை தாரும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. இப்போ இன்னொரு காரியத்தை அவள் செய்கிறாள், கம்பேர் பண்ணுறாள். கம்பேர் பண்ணுறது, மற்றவளோடு ஒப்பிட்டு காண்பிப்பது தேவனுக்கு பிரியமற்ற காரியம். அல்லேலூயா. நான் இப்படி இருக்கேன், அவள் அப்படி இருக்காளே, உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பக்கத்து வீட்டில் அவன் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கிறான், மிஷின் வச்சுருக்கான், கார் வச்சுருக்கிறான், நம்ம வீட்டில் இல்லையே. அப்போ ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு தரமாட்டேங்கிறீரே. அதை கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கேட்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேனே. அவள் புருஷன் கேட்காமலே எல்லா காரியத்தையும் செய்கிறான், நீ இருந்து எனக்கு என்ன செஞ்ச? அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேட்பது தேவனுக்கு பிரியமற்ற காரியம். அதைத்தான் எபிரெயர் 12:1 வாசிக்கிறோம், நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்று கர்த்தர் ஓட்டம் ஒரு நியமித்திருக்கிறான்னா, அது ஒரு பாடுள்ள வேதனை உள்ள ஓட்டம்னா அதில் பொறுமையாக தான் ஓடியாகணும், வேறு வழி கிடையாது. நம்ம அதுக்காக ஆண்டவரையும் குறை சொல்ல முடியாது, என்ன ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டா நான் தனியாக இருக்கிறேனையும் சொல்லக்கூடாது. ஆனால் அதையும் மாற்ற தேவனால் முடியும். அல்லேலூயா. இப்போ முதலாவது அவன் என்ன சொன்னா? தனியாக இருக்கிறேன்னு சொன்னா. ரெண்டாவது குற்றப்படுத்துகிறாள், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறா. மூன்றாவது காரியத்தை பார்த்து நான் முடிக்க போகிறேன். அடுத்து என்ன சொல்கிறா பாருங்க, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? மூணாவது சொல்கிறா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். இப்போ என்ன பண்ணுறா பாருங்க. இப்போ என்ன செய்கிறா மார்த்தாள்? என்ன செய்கிறா? முதல்ல நான் தனியாக இருக்கிறேன்னு புலம்புனா. ரெண்டாவது உமக்கு கவலை இல்லையான்னு கேள்வி கேட்டா. மூணாவது ஒன்று செய்கிறா, ரொம்ப மோசமான ஒரு காரியம், ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்கிறாள். அல்லேலூயா. அவளுக்கு சொல்லும். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், ஊழியத்தை செய்கிறாள். அப்போ இவன் முதலாவது செய்த காரியம்,
அவருடைய ஊழியத்தை தடுத்தாள். அல்லேலூயா. ஊழியத்தை நிறுத்தினாள். தான் நினைப்பதை பேச சொன்னாள். அல்லேலூயா. தான் நினைப்பதை அவளை வர சொல்லும், நீர் அவளுக்கு சொல்லும். பாருங்க, கர்த்தருக்கே அறிவுரை கூறினார். மார்த்தாள் என்ன பண்ணா? கர்த்தருக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். வேதத்தில் ஒரு ஆள் ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணார். யாருன்னு தெரியுமா? யார் அட்வைஸ் பண்ணா? பேதுரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் அங்கே பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் இப்படி பாடுகளை எல்லாம் பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். அவர் இப்படிப்பட்ட பயங்கரமான சோதனை கூட எல்லாம் போக வேண்டியிருக்கு நீ சொல்லுகிற பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நடக்கும்னே அவர் என்ன செய்தானா? கடிந்து கொண்டான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? 22ல், எனக்கு அப்பாலே போ. இப்போ மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் என்ன தான் சொல்லியிருக்கணும்? அப்பாலே போ. ஆனால் சொன்னாரா? சொல்லலை. ஆனால் மார்த்தாள் செய்த காரியம் அப்படிப்பட்ட காரியம்தான். நாமும் கூட சில நேரங்களில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன் ஆண்டவரே இந்த வேதனை எனக்கு ஏன் இப்படி அனுமதிக்கிறீர்? இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே. ஆலோசனை கொடுக்கிறோம். சுய பரிதாபத்தால் எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்று, என் கஷ்டங்களை புரிந்து பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது சுய பரிதாபம். மார்த்தாளுக்குள்ள இருந்த சுபாவம். ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்மை தாழ்த்தி எடை போடவே கூடாது. அல்லேலூயா. ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறார்னா நான் பெரிய ஆள். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். என் குடும்பத்தில் என்ன கொண்டு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வார். யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி அது நடக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு வேணும். இப்போ மார்த்தாள் என்ன நினைத்தாள்? மரியாளை கர்த்தரிடம் நல்ல பங்கை எடுக்காமல் தன் கஷ்டத்தில் பங்கெடுக்க விரும்பினாள். தேவனை விட்டு அவளை பிரிக்க முயற்சி செய்தாள். நம்ம ஒரு நாள் இந்த வேலையை செய்யக்கூடாது. நம்மால் மற்றவங்க பக்தி விருத்தி அடையணுமே ஒழிய அவர்களை தேவனை விட்டு பிரிக்கிற காரியத்தை ஒரு நாளும் நாம் செயலாலோ சொல்லாலோ செய்யவே கூடாது. அல்லேலூயா. அப்போ மரியாள் எடுபடாத நல்ல பங்கு. மார்த்தாள் அந்த பங்கை விட்டு வெளியே வர முயற்சித்தாள். ஆனால் மார்த்தாள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இவ்வளோ வேலை செய்யறப்பா, எனக்கு பலம் இல்லை, கிருபையாக இறக்கம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னா அவர் ஏதாவது என்ன பண்ணியிருப்பார்? போமானி அனுப்பி விட்டுருக்கலாம், இல்லை வாமானி உட்கார வச்சுருக்கலாம். ஆனால் அவள் தன்னுடைய நீதியை காண்பிக்கும்படி தன்னுடைய டாமினேட்டிங் ஸ்பிரிட்டை காட்டினதுனால ஆண்டவர் அதை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நல்ல பங்கு அதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லாமே அழிந்து போகும். நாம் பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள், ஆனால் காணப்படாதவைகளாகிய நித்திய தேவத்துவம், கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்கள், ஜெபம், ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு செலவிடுகிற நேரம் எல்லாம் நமக்கு நல்ல பங்கை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? குடும்பத்தை சமாதானமாக நடத்துவதான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஊழியம். ஆண்டவர் கொடுத்த பெரிய ஊழியம் பெண்களுக்கு குடும்பத்தை சமாதானமாக நடத்தும். என்ன போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சமாதானத்தோடு சாந்தமுள்ள குணத்தோடு என்ன செய்யணுமா? அதுதான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அல்லேலூயா. முடியாத நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பலனை கேட்டால் என்ன செய்வார்? அவர் தருவார். மார்த்தாளை போல நாம் என்ன செய்யக்கூடாது? நான் தனியே இருக்கிறேன், உமக்கு கவலை இல்லையா? அவளுக்கு சொல்லும். இதைகளை நாம் செய்யக்கூடாதபடி கர்த்தர் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நமக்கு கர்த்தர் பலனை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் ஆமை. இம்மைக்குரிய பங்கு அது உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய பங்கு நல்ல பங்கு. இன்றைக்கு எந்த பங்கை நாம் தெரிந்து கொள்கிறோம்? மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரே நீரே என் நல்ல பங்கு என்று சொல்லி அவரை பிடித்து ஜெபிக்கிற பொழுது நம்மை சமாதானத்தோடு நடத்தி இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என் நல்ல பங்குனி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம்.
நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்ன வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். அல்லேலூயா. நான் தனியே இல்லை. அவருக்கு என்னை குறித்து கவலை உண்டு, என்னை குறித்து அக்கறை உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் எந்த சூழ்நிலையே போனாலும் நம்மை அவர் விசாரிக்கிற கர்த்தர். அதை மட்டும் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், ஆண்டவர் என்னை மறந்தாரோ என்று புலம்புகிறான். நம்ம ஒரு நாள் அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நீர் நடத்துகிற பாதையிலே நான் நடக்க எனக்கு பலன் தாரும். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார், துக்கங்களை மாற்றுவார், நம்மை பலப்படுத்துவார், வழி நடத்துவார், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்மை உயர்த்துவதே அவருடைய நோக்கம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னாலும் ஆண்டவரை எல்லாம் இருக்குன்னு சொல்லுகிற கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட்.